சபை அனைவருக்கும் வணக்கம். தானாதி வள்ளி கைலாசத்தில் வள்ளி கைலாசத்தில் பகவானம் பார்வதி கலைக்கோட்டு மாமுனி அந்த கைலாச உலகத்தில் லோகத்தில் இந்திரனோ இந்திரமணியோ எங்கோடன் கைலாசம் தன்னரில் மூவர்களும் முனிவர்களும் 10 கோடி தேவர்களோ பகவானும் பார்வதியும் ஒளிவிருக்க இந்திர லோகத்தில் ஆள் கடலிலே வள்ளி கொண்ட லட்சுமியும் ஒளிவிருக்க வைகுண்ட லோகத்திலே அந்த கைலாச உலகத்திலே மூவர்கள் முனிவர்கள் 30 கோடி ரிஷிமார்கள் எல்லாம் ஒளிவிருந்தார். அப்படி ஒளிவிருக்கும் கைலாச வருவத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வர தெரியுமா? அந்த சிவனுக்கும் சக்திக்குமாக சிறப்புடனே வடிவு நிகழ்ச்சியோர் யார் என்று கேட்டால் அம்மா சரஸ்வதியும் வருவாள் கீதமும் பாடிடலாம். அந்த கைலாச உலகத்திலே சரஸ்வதி ஒருவர் சங்கீதம் பாடிடும். மேனகை வரும்
பகவானுக்கும் பார்வதிக்குமாக சக்திக்கும் சிறுவனுக்குமாக கொள்கைக்கும் கையேங்கி வருவதற்கு சரஸ்வதி வருவாலும் சங்கீதம் பாடிடுவான் மேலகை வருவாலும் மேலதாளங்கள் எல்லாம் போட்டிடுவான் அப்படி கைலாச உலகத்துல யாரெல்லாம் ஆண்டு வராங்க அந்த கைலாசம் தன்னதிலே பகவானுக்கும் பார்வதிக்குமாக யாரெல்லாம் ஆண்டு வர தெரியுமா மூவர்களும் முன்னிவர்கள் மூவர்களும் முன்னிவர்கள் கைலாசத்தில் கொள்ளுவீர் தேவர் கைலாசத்தில் கொள்ளுவீர் பகவானுடைய இடமாறீரம் தேவாமிரதம் வேண்டோம் ஆண்டவரே பகவான் அறியாத வரம் அதுதான் தேவாதி தேவர்கள் ஈசனோட அருளா மலைகளைத்தான் தான் கொடுத்து நாமாடுது கேட்டு தேவரத்தை அவன் செய்து அந்த வாழாள உலகத்திலே பிறந்திருவாரு 11 படிக்கலையா? அதான் படிக்கும். அதான் கேட்க நான் வீட்ல இருந்து பொங்கல் விட்ட யாவத்துல வந்துட்டோம். நீங்க ஒண்ணானது பொங்கல் விட்டு வாங்கிட்டீங்க. முடிச்சிட்டாங்கல்ல. இல்லனா விட்டுருப்பேன். இங்க வந்து பானை போய் அந்த பத்திர கூடாது. கீழ போடி கூடாது. அடி வாழாள உலகத்திலே ரிஷிமாவரும் ரத்தக்கணியாகப்பட்ட பெண்குடியாளும் ஒரு வெள்ளை வரம் வேணும் என்று ஆண்டவர் பகவானை நினைத்துக் கொண்டு அள்ளும் பகலும் 60 நாளிலும் தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கக்கூடிய வேளையில் அங்க தேவாதி தேவரெல்லாம் என்ன செய்தாங்க? பகவான் சிவனாலயத்திலே தேவாமிரதம் கேட்டு வராங்க. அழியாத வர வேணும்னா என்ன செய்யலாம்? தேவாமிரதம் கடைய வேண்டும். நல்லா கடைஞ்சிருவீங்க. தேவ அமிர்தத்தை உண்டோம் என்று சொன்னால் அழியாத வரங்கள் பெற்றிடலாம். அப்பேற்பட்ட வரத்தை ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் அந்த தேவாதி தேவரெல்லாம் கொடுக்க அவள் தேவாதி தேவரெல்லாம் கிடைத்த அமிர்தத்தை இருவாரும் சண்டையிடக்கூடிய நேரம் அந்த தேவ அமிர்தமானது இருவரும் சண்டையிடக்கூடிய நேரத்தில் அசுரர்களும் அமரர்களும் போட்டியிடுறாங்க. அப்பதான் அசுரர்களும் அமரர்களும் சண்டையிடக்கூடிய நேரத்தில் அமரர்கள் பார்த்தார் இந்த அமிர்தத்தை கொடுக்க மறுக்க அசுரெல்லாம் ஒன்று கூடி ஆண்டவர் சிவனாரிடத்திலே முறையிட பெருமாள் கோபால கண்ணனிடத்திலே முறையிடும் போது மாய கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனானவரும் இந்த அமிர்தத்தை பங்கிட வேண்டும் என்று அமிர்த
அமிர்தத்தை வைக்கிறதற்காக அசுரர்கள் பார்த்தார். என்னமா செய்யறா? அசுரர்கள் எப்படி வராங்க? எப்படி வருகிறார்கள்? அசுரருக்கு அமிர்தத்தை கொடுப்பதற்காக என் பெருமாள் கோபாலக்கண்ணனானவரும் என் வேடத்தை எடுத்துக்கொண்டு பெண்ணை கண்டா பெரியும் மனதிறங்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. யார? உண்மைதானே? இந்த 4 வழி சாலையில நீங்கள் நின்று பாருங்க, நானும் நின்று பாருங்க. எப்பேற்பட்ட வண்டியும் உங்களை பார்த்து பறந்து போயிடும். உடனே ஆண்டவராகப்பட்ட சிவனார் பகவான் பார்த்தார். அமிர்தத்தினுடைய மகிமையாரை கடைந்த அமிர்தை இருவாளரும் சட்டப்படக்கூடிய நேரத்தில் அசுரருக்கு பங்கிட வேண்டும் என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பெண் வேடத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் பங்கிட வேண்டும் என்று அசுரர் ஒரு வரிசையாகவும் மற்றொரு வரிசையில் அமரர் அமர்ந்திருக்க அப்பதான் அமிர்தத்தை என்ன செய்றாங்க? இந்த பெண்ணோட கையாலை உண்டால் போதும். நமக்கு சாவகாலமே கிடையாது. அமிர்தத்தை உண்டா அழிவு கிடையாது. ஆனா இந்த பெண்ணோட கையால உண்டோம் சொன்னா யாருக்குதான் ஆசை இல்ல? மனசுனா அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஆசை தான். உள்ள இருக்காரு பத்தியா? அவர் மனசு வச்சாதான் நடக்கும். அதானே மனசு வச்சுதான் நடக்கும். நீ எத்தனை வருஷம் அடிச்சாலும் சரி, எத்தனை கோயில உட்கார்ந்தாலும் சரி, நீ நடக்கிறது நடக்கும். நான் சொல்றதப்ப நீ நல்லதை நினைச்சா நடக்கும். கைலாசத்திலே அமர வைத்துக் கொண்ட ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானுடைய மகிமையால் கொடுத்த அமிர்தத்தை பங்கிடும் போது பார்த்தார் அசுர வரிசையில் கொடுக்க அமரன் வரிசைக்கு வரும்போது அமரம் சேர்ந்துட்டு அமரெல்லாம் ஒன்று கூடி அங்க பெண் என்று யார் நினைத்தார்? பெருமாள் என்று எண்ணாமல் பெண் என்று நினைத்து விரட்டக்கூடிய நேரத்தில் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் கடலில் வள்ளி கொண்ட வச்சமால் கோபாலக்கண்ணன் வலது கருத்தெடுத்து சக்கரத்தை ஏவல் செய்ய அமரர்கள் கூட்டத்திற்கு ஒருவராக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி வண்டு முகாரிசியவரை தலைவராக வைத்தார். அந்த வண்டு முகாரிசியவர் எப்படி தவம் இருக்காரு? உண்ணாமல் உறக்காமல் உடையவர் நினைத்து தவம் இருக்கார். ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தாலும் அந்த சிவனுடைய சிம்மாசனத்தில் அமர வேண்டும். மனசனுக்கு அவசை வரலாம், பேராசை வரலாம். கடவுளை நினைத்த கடிய ரவத்தை செய்து அமர்ந்திருக்க கடவுளுடைய அரியணைகளை அமர வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்கக்கூடிய வேளையில் அதே வனத்துல யார் இருக்கா? ரிஷிமுகாவரணம் ரத்த கண்ணியாகப்பட்ட பெண்ணவளும் தவம் இருக்கா. ஒரு பிள்ளை இல்லாத குறைக்காக தவம் இருக்கா. ஒரு பிள்ளைக்கு தானே அப்படி பிள்ளை இல்லாத கவலையோடு மன்னனும் தேவியுமாக மகிமையோடு தவம் இருக்கிறார்கள். அந்த தவம் இருக்கும் இடத்தில் ஆண்டவரா ஆகப்பட்ட சிவபெருமான் பார்த்து அல்லாதி நல்ல கையில கடவுளான சிவபெருமான் தவம் இருக்கும் கொடுக்க வேண்டும் சிவநாராயண பகவான் திருமணத்தில் தவறிருக்கும் பஞ்சமாக கோவால் நவனிருக்கும் பஜனைக்கு
வீரனும் என்று மனமதில் சொல்லும் போது மாயக்கண்ணா மாயக்கண்ணா ஆண்டவரே பகவானே நஞ்சம் என்று தவமரிக்க அங்க யார் வரா? கைலாசத்தில் கடவுளாகப்பட்ட சிவபெருமான் மனை நினைக்க அதுவேறும் இது வனத்துல தவம் இருக்காங்க. தவம் முடிந்து அவர் வரத்தை வேண்டும் என்ற வரத்தை நம்ம கொடுத்தாகணும் என்று மனதிலே எண்ணம் கொண்டு மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணனிடத்திலே சொல்ல அப்பதான் பால்கடலே வள்ளி கொண்ட பட்சமாலும் சுவாமி பகவானே கைலாசத்திலே கடவுளாகப்பட்ட சிவபெருமான் இருவேருக்கும் இரு வனத்தில் இருக்கும் பக்தனுக்கு வரம் கொடுத்தார். வரம் கொடுக்கணும்னு சொன்னா உங்களை நினைச்சு யாரு இருக்கா? வண்டமகாமலையரே வண்டமகா ரிஷி அவர் இருக்காரு. அவர் எதற்காக இருக்காரு? சிம்மாதனத்துல அமரன் சொல்லி இருக்காரு. பாதாள உலகத்திலே ரிஷிமுகாவரன் குழந்தைக்காக தவம் இருக்கார். அப்பொழுது வண்டமுகா ரிஷியவருக்கு வரத்தை கொடுத்தவர் போல இருக்க வேண்டும், ஆனால் கொடுக்க கூடாது. உங்களை நினைத்து பாலகர் வரத்தை வாங்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கும் பக்தனுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரம்மானை அழைத்தார். தான் படித்து வீடுகளை தான் கொடுத்து அந்த குழந்தை எப்படி எடுத்து வர்றாரு? என் பெருமாள் கையில கொடுக்க மாயன் கண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் அந்த வண்டமுகா ரிஷியர் கையில போடும் போது அப்பதான் மனதில் எப்படி நினைக்காரு? மரம் தான் கிடைக்குது என்று கையை ஏற்று பார்க்காரு. வரம் கிடைக்க முடிச்சு பார்க்க அந்த கையில யாரு இருக்கா? குழந்தை வரம் தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நொடி தவம் முடிஞ்சுன்னு சொன்னா கேட்ட வரத்தை வாங்கிருக்கலாம். என்ன அப்படிலாம் இருக்கும் ஆசை இருக்கு. கேட்ட வரத்தை பெற்றிருப்பேன். அப்போதான் மனதிலே கோபம் கொண்டு அந்த குழந்தை சாபம் கொடுத்து விதமாக சாபத்தை கொடுப்பார் என்று கேட்டால் உன்னை யார் பிறவி செய்தோ அவர்களை ஓடவிட்டு ஓண்டவர் கையாலே மாண்டு முடிவாய் என்று சாபத்தை நான் கொடுத்தாரா? வீசிய குழந்தை ஆதாள உலகத்துல யார் கையில வந்து விடுது? ரிஷிமுகாவரன் கையில போய் விழுது குழந்தை. பழமழை பாழ விழுந்தது போலாக குழந்தையை கையில் எடுத்து ஆனந்த சந்தோஷத்தோட எப்படி எடுத்து வர தெரியுமா? மாரிமல்லான எடுத்து மாரிமல்லான எடுத்து மாரிமல்லான எடுத்து வலது கண்ணோ முத்தமிட்டா முத்தமிட்டோ வலது கண்ணோ முத்தமிட்டா முத்தமிட்டா முத்தமிட்டோ
பாடகனுக்கு என்ன விதமாக வேணாமத்தை சூட்டுவார் என்ன பேருமா? அந்த ரிஷிமுகாவனுக்கும் ரத்த கன்னியாகப்பட்ட வெண்ணவளுக்கும் அந்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுக்காங்க? எப்படிமா கொடுக்குறாங்க? வல்லமையோடு பிறந்த நாள் வல்லவன் என்றும் வல்லவன் என்று, அரக்கர் குலத்திலே பிறந்தால் அரக்கன் என்றும், அரக்கன் என்று இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்ற வேணாமத்தை தான் கொடுத்து வல்லரக்கராட்சித வாதகனை எப்படி வளர்க்கிறார் தெரியுமா? வல்லரக்கனான ராட்சிதனுக்கு ஒரு வயதாம் 2 வயதா 3 வயதோ நல்ல வயதாடி இறக்கி காது கைக்கு தங்ககா போ நல்ல வயதாடி பிராயம் நல்ல வயதாடி வல்ல குரலை வீட்டை அப்படியாக இருக்கக்கூடிய தன்னதிலே நமக்கு அள்ளி வரிசை பாராத தொழிலமல்லை படிக்காத வானமல்லை எழுதாத ஏற்றமல்லை கற்காத கலைகள் இல்லை அத்தனை கலைகளையும் கற்றோன் தான் வல்லரைக்கனான பாலகன். அப்பேற்பட்ட கலைகளை படித்து வரக்கூடிய நாளிகையில் பாலகனுக்கு வயசு என்ன தெரியுமா? 21 சரி, அவங்க கரெக்ட் தான். ஐயா அவன் அருமையா படிச்சிருக்கான். அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கணும்ல. 21 வயதுல படம் எப்படி இருக்கான்? தாளக்கார மாதிரி இருக்கான். அத்த மகளாகப்பட்ட பவளக்கண்ணி என்ற மண்ணை பார்த்து ஒரு தினமதியிலே திருமணத்தை நான் முடித்து 21 வயதிலே திருமணத்தை நான் முடித்து 56 தேசத்தையும் மகனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ரத்தக்கனியை மனம் நினைக்காங்க. நாம் பெற்றெடுத்த பிள்ளை அவன் இருக்கும் போதே மகன் எப்படி நாட்டை ஆளுதான்னு பார்க்கணும். பொறுப்பை எப்படி ஆளுதான்னு பார்க்கணும். பொறுப்பை எப்படி ஆளுதான்னு பார்க்கணும்ல. நம்ம கண்ணுள்ள போதே கண்காட்சின்னு சொல்லுவாங்க. சரி, கண்ணற்ற போது ஒண்ணு இல்லாம பெருமை தெளிகாட்சி தான் பார்க்க முடியும். ஆமா, அதனால நாம இருக்கும் போது நாம பிள்ளை எப்படி வாழலாம் சொல்லி பார்க்க வேண்டும். நாம மகன் கையிலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி 56 தேசத்தாரையும் வரவழைத்து அவரவர் சிம்மாசனத்திலே அமர வைத்துக் கொண்டு மகனாகப்பட்ட வல்லரைக்கனான ராட்சுதனுக்கு கையெடுத்து பிள்ளைக்கு எப்படி புத்தி சொல்றாரு? என் மகனே வல்லரக்கா, இவ்வளவு ஒரு காலமாக இந்த 56 தேசத்தையும் கட்டி காத்து வந்தேன். அதை போலாக என் மகன் வல்லரக்கன். தகப்பனார் பேரை எப்படி எடுக்க தெரியுமா? நல்லா எடுத்து வச்சுருவீங்க. உங்க அப்பா பேரை நல்லா எடுத்துருவீங்க.
நம்ம என்னத்தை குறைஞ்சிட்டோம்? சரி அவ அப்பா பேரை எடுத்துருவாங்கன்றா. வேற கட்டிடுவோம். அவ அப்பா கட்டிட்டாரு. அதனால நம்ம வாங்கிக்கலாம். அதான் தகப்பனார் பேரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் பிள்ளைக்கு புத்திமதியை சொல்லிக் கொண்டு எடுத்து சொல்லி செங்கோலை கை கொடுக்கார். கொடுக்கிறாங்க. என் மகனே, இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் எந்த ஒரு இணைந்துகள் இல்லாமல் ஆள வேண்டும். பெரியவர் என்றாலும் வணங்க வேண்டும், சிறியவர் என்றாலும் வணங்க வேண்டும். எல்லாரையும் மதிப்பு கொடுத்து பேசணும் என்ற மகனுக்கு செங்கோலை கொடுக்கும் போது ஆகாத சகனமெல்லாம் நரக்கனான ராட்சிதனுக்கு எப்பேற்பட்ட சகனமெல்லாம் நடக்குது தெரியுமா? வல்ல அரக்கனுக்கு செங்கோலை கொடுக்கும் போது ஆகாத சகனமெல்லாம் அரக்கனுக்கு என்ன விதமாக நடக்கும் என்று கேட்டார். சுவாமி அந்த ஏது அலறிடும் அது அலறிடும் அது கோவை ஆகாத சகனம் அரக்க போய் என்ன வல்லரங்க ராஜனுக்கு செங்கோலை தந்தான் கொடுத்து புகழுடனே வாழ்ந்துவாரோ தண்ணீர் போல அறியாமல் வாழ்ந்துவாரோ நல்ல சதையுமா அர்ஜுனுடன் வாழ்ந்துவாரோ வாழ்ந்துவாரோ அசையாத மணியை கண்டி அரசாண்டு வரக்கூடிய வேலையில் அதற்கு எப்படி ஆண்டு வர பத்தியா கணவனும் மனைவி வாழ்ந்த அவங்கள போல வாழ முடியாது. எப்படின்னு வாழ்ந்து வராங்க? எங்க போனாலும் ஒன்னா கை கொடுத்தான் பரவாயில்ல. எங்க போனாலும் பைக்ல ஒன்னாதான் ஜாலியா மன்னனும் தேவியுமாக மகிமையோடு வாழ்ந்து வருகிறார்கள். கண்ணும் நல்ல இமையும் போல கைலை போல வாழ்ந்துவார். நகமும் நல்ல சதையும் போல இணைவியாமல் வாழ்ந்துவார். அப்படி மகிமையோடு வாழ்ந்து வரும்போது
ஆமையா. 56 தேசத்தை அரசாண்டு வரக்கூடிய வல்லரசு அரக்கனுக்கு நாட்டுல எப்படி இருக்கு? நான் எப்படிமா இருக்கு? அரக்க சிம்மாசனத்துல ஏறின நேரம் கண்டகால் வேலை என்னைக்கு சும்மா இருந்து அவன்தானோ 56 தேசமெல்லாம் எப்படி இருக்கு? கொடிய பஞ்சமாயிட்ட 12 ஆண்டு காலமாக கூடிய பஞ்சமாயிருக்கு. பஞ்சமாயிட்ட அரக்க ஆண்டு சீமையில 56 தேசமெல்லாம் எப்படி இருக்கு? எப்படிமா இருக்கு? பகவான் நினைத்தாரா? இல்லையே பஞ்சாந்திரத்தை அறிந்தாரா? அடிகளை குறித்ததான் அடிக்கும். அதான் ஒரு காலமும் கிடையாது. குறிப்பிட்ட சில இடத்துல முறைக்கு அடிக்கும். அதானே. சிவனாரை நினைத்தாரா? சில தொண்டுகளை செய்தார். செய்யலையே. ஆண்டவரும் எண்ணாமல் ஆமையோ. இந்த அரிய நீரை அமர்ந்து கொண்ட அரக்கனால் ராட்சதனுக்கு ஆகாத காலம் எப்படி வருது தெரியுமா? எப்படி எப்படி? 56 தேசம் அல்ல பஞ்சமான பஞ்சமாச்சு பஞ்சமாச்சு ஆறாண்ட சீமை எல்லாம் ஆடி நல்ல உருண்ட பஞ்சம் ஆயகனை உண்ட பஞ்சம் நல்ல உருண்ட பஞ்சம் தந்தொற்ற பஞ்சம் ஆடி முதல் ஆடி முதல் தேசமெல்லாம் கொடிய பஞ்சம் அழகு மந்திர வரவழைத்து 56 தேசத்துல கேட்க அவதி பணம் பகுதி பணம் கேட்கும் போது அப்பதான் நினைச்சாங்க என்ன எங்க நாட்டிலே 12 வருட காலமாக 56 தேசம் எல்லாம் பஞ்சமடா பஞ்சம் 12 வருஷமாக ஒரு மழை தண்ணி இல்லையே அதான் அழுத பிள்ளைக்கு ஒரு வழி இல்லையே சரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பஞ்சம் அப்பேற்பட்ட பஞ்சம் இருக்கும் போது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவதி பணம் திருஷ்டி பணம் கப்ப பணம் எல்லாத்தையும் எங்களால கொடுக்க முடியாது காடு கரைகள் எல்லாம் அணைந்தால் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்போம் என்று சொல்ல அப்பொழுது 56 தேசத்தை சேர்ந்த அரசரெல்லாம் ஒன்று கோடி அந்த மன்னன் அரக்கனான ராட்சதத்திலே சொல்லுங்கள் என்று சொல்ல நீங்க அவதி பணம் தராவிட்டால் எங்கள் மன்னன் அடியெடுத்து கொள்வார் என்று சொன்னார். கப்பாபுரம் கொடுக்காவிட்டால் அப்படி கொடுப்பார் என்று சொல்லும் போது உங்கள் அரசர்கள் அனைவர்களிடத்திலையும் உங்க மன்ன மந்திரி எல்லாத்தையும் வர சொல்லுங்க போரிடலாம் என்று சொல்ல அந்த வார்த்தை காதல் கேட்டு அந்த அளவு பிள்ளை மந்திரி 56 தேசத்திற்கு அரசரோட மத்தியில் இருக்க மன்னனே மந்திரியும் சொல்லும் போது அவதி பணம் தரவே அவதி பணம் தேசத்துல 4 எண்ணம் உருண்ட பஞ்சத்துல ஓட மலைகள் பொழிய விளையா தென்றலும் பல மலைகள் பொழிய விளை கரு காய்களும் பொழிய வில்லை 56 தேசமெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? மன்னனை கொண்டு யுத்தத்துக்கு போயிடுங்க என்று சொல்ல ஏ மந்திரி
அந்த அரசர் அப்படியே சொன்னாரு. அப்படிதான் சொன்னாரு. நம்ம படையில திரட்டுப்பா. நம்மளே போய் சாப்பாடு பண்றதுக்கு ஒரு 10 13 இட்லி சாப்பிட்டு நம்ம படை சாப்பாடு பண்றதா இருக்கு. சாப்பாடு சொல்ல வந்துடும். முந்தியோ சண்டை சண்டை வந்தா இந்த பின்னாடி வலிந்து எத்தனை மாதிரி உடம்பு வலிக்கணும். அதானே இப்ப இவர்களோட போட்டியிடம் சொன்னா நம்மளால முடியாது. அவங்ககிட்ட இருப்பது எத்தனை தேசம்? 56 தேசம் இருக்கு. நம்மகிட்ட இருக்குது ஒரே ஒரு தேசம் இருக்கு. இந்த ஒரு தேசத்து படைய வெல்ல முடியாதுல்லவா? நம்மளை சுருட்டி அடிச்சு பொம்மையில வீட்டு கட்டணம்மா நான் அடிச்சுவாங்க. அதானே அதனாலே அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் எங்கம்மா இந்த 56 தேசத்தை வெல்வதற்கு நாம இடத்தில் இருந்து ஆண்டவரை நினைத்தார் தவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்ல என் மனைவி மக்களை யார் பாப்பா? உடனே பார்த்தார். மனைவி மக்களை எல்லாம் ஒப்படைத்தார். ஆண்டவர் பகவானை நினைத்துக் கொண்டு தவமிக்க அரசனா ராஜனா அரண்மனைக்கு வந்து அந்த மனைவிடத்தில் சொல்லும் போது 56 தேசத்தை வெல்ல ஆண்டவர் நான் நினைக்க அம்பி பவளங்கள் இடத்தில் எப்படி சொல்லி ஒருவன் கேட்டார். அந்த மங்கையோட இடம் அறியல, மங்கையோட இடம் அறியல, பகவானதான் நினைப்பதற்கு பாரந்தமும் செய்வதற்கு சிவனால்தான் நினைப்பதற்கு சிவதபசு செய்ய வேண்டும். இதை கேட்ட பவள கண்ணி கணவன் எங்கனவர் ராஜமன்னா நெற்றிந்தல பொழுதறியில ஆகாத கனவு கண்ட கவனுக்கு ஆகாத இல்ல கணவனுக்கு பவள கண்ணி சொல்லுவாரோ. செய்ய வேண்டாம் கடவுளத்தான் செய்ய வேண்டாம் பகவானத்தான் நினைக்க வேண்டாம் வார்த்தையை தட்டிக் கொண்டு வார்த்தையை வருவானோ வாசப்படி கலரும் போது வாசப்படிகளாது தட்டிடும் அண்ணாவும் திருவதற்கு வரபோது நச்சிக்க வெளியாகிடும் குமரியாவும் நெருப்படுத்து வரும் கண்டாரையரே குருங்களாது குருங்களாது எதிர்மாது அடிவாரத்துக்கு வந்து ஆண்டவரை நினைத்து அல்லும் மகளும் நோவிருக்க வேண்டும் என்று அத்துவான கானகத்திலே ஈஸ்வரை நினைத்துக் கொண்டு அல்லும் பகலுமாக வண்டலக்கண் நோவிருக்க 12 வருட காலமாக எப்படி நோவிருந்து வர தெரியுமா? ஏன்னா கடவுளை நினைத்து நோவிருக்க வேண்டும் என்று ஈஸ்வரை நினைத்து நோவிருக்க விதமாக நோவிருந்து ஒருவர் என்று கேட்டால் பகவான் நினைத்துக் கொண்டு ஆரத்தவத்தை செய்ய வேண்டும் என்று இப்படி நோம்பு இருக்கா தெரியுமா? அவர் சந்தை கொண்டு தர்ற மேலே கொண்டு பன்னீரான கோலம் போட்டு கொண்டு கொண்டு
ஒழித்து வைத்தார் மேலையல்லோ தேங்க வைத்தார் வைத்து முன்பு வைத்து அண்ணா உளுத்து வாழை விளைவிரித்து செப்பு குடம் கொண்டு வைத்துக் கொண்டு பிள்ளையாரை வெடித்து வைத்து தேங்காய் வணக்கெல்லாம் வைத்துக் கொண்டு சிவனாரை நினைத்துக் கொண்டு 12 ஆண்டு காலம் தவம் இருந்தது. ஏன்னா ஊசி தவம் இருக்கும் போது ஆண்டவருடைய பகவானுடைய அருளால அந்த வல்லரக்கராட்சிடன் தவமற்றி பெற்று காகம் எச்சமிட்ட இடத்தில் ஒரு ஆழ மரங்கள் முளைந்திருக்க அவர்கள் எல்லாம் பாசிபத்தையெல்லாம் ரோமம் எண்ணி அந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் போது வல்லரக்கன் அமர்ந்திருக்கக்கூடிய நாளிகையில் அது கைலாசம் சென்ற போது கைலாசத்தில் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பகவானாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். ஈசனாகப்பட்ட சிவபெருமான் வரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த சாம நேரத்தில் இணைந்திருந்து வரும்போது ஆதி சக்தி உமையோர்வாதத்தில் வைக்கும் போது சக்தியாகப்பட்ட பார்வதியும் சுவாமி பகவானே ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த நேரத்தில் நீங்க போகக்கூடிய விவரம் என்ன? பார்வதிக்கு வந்துட்ட சந்தேகம் யாருக்குனே அதான் சொல்லுவாங்கண்ணே சந்தேகம் எதுக்கு படுறாங்க? நீங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் சந்தேகம் வருது. ஆமா படியலக்க போற பகவானுக்கு ஈஸ்வர கையும் வெறுக்கையுமா போகக்கூடிய விவரம் என்ன? மடியில இருக்கும் சுவாமி. கடவுள் வடியலக்க போனோம் என்று சொன்னா நாம கையில அதுக்கு தொண்டுகள் செய்யக்கூடிய அழகு பிள்ளை நந்தீசன் இருக்க அழகுடைய நந்தீசனை அழைத்து வந்து அவரிடத்திலே சொல்லி அரக்கனை ஆதி கைலாசம் அழைத்து வந்து வரத்தை கொடுங்க. உடனே அழகுடைய நந்தீசன் வந்து ஆறுடைய வனத்திலே பக்தன் தோம் இருக்கிற அவரை ஆதி கைலைக்கு அழைத்து வா என்று சொன்னார். அவள் ஆதி கைலைக்கு அழைத்து வரும் என்று சொன்னார். நானும் வெண்ணுலகம் மண்ணுலகம் எங்கு வேணாலும் சென்று விடலாம். தெய்வலோகம் உலகம் எல்லாம் சுற்றி வரலாம். அவரோ ஒரு மானிட பேர் அவரோட கைலாசம் வர முடியுமா? முடியாது சுவாமி. அதுக்கெல்லாம் பகவான் வந்து நமக்கு குறிக்கணும். நீங்க நினைச்செல்லாம் முடியாது. நம்மளோட ஏட்டு எங்க இருக்கு? தலையெழுத்தை எழுதினவர் கையில தான் இருக்கு. அவர் எனக்கு சொல்லி தந்து பகவானாகப்பட்ட சிவபெருமான் ஈசனாகப்பட்ட சிவபெருமான் கடவுளாகப்பட்ட பகவான் ஆதிக்கையை அழைத்து வர சொல்லி இது குளிரையை கையில கொடுத்தார். அவர் கண்டத்தில விருப்பமான 2 ரெக்கை முளைக்கும். ஆதி கைலாசம் வந்து வரலாம் என்று சொல்ல அந்த வார்த்தை காதல் கேட்டு ஒரு வார்த்தை கேட்டார். என்னாலக பிள்ளை நன்றி பிள்ளை நன்றி 6
ஆரோனை வளர்த்தது அரங்கனை தான் பார்ப்பது கைலாசம் தங்கடன் தந்தாரை வல்லர் ஆறு ஊழி வனமதிய ஆறு ஊழி நந்தீசன் ஆரோணி வனத்தில் அமர்ந்திருக்க அரக்கனை காணாமல் தேவாரம் பாட்டு பாட சத்தத்தை கேட்ட அரக்க கண்களை முடித்தார் கரையாம்புத்து கபலமாக வெடித்தது கரையாம்புத்து கபலமாக வெடித்த உடனே பகவான் என்று வாதத்தை வணங்கி ஏறெடுத்து பார்த்தார். ஏறெடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? மாட்டு முகமெல்லாம் இருக்கு. கடவுள் என்று நினைத்தோமே கடவுள் நினைச்சவே காளை முகமாக இருக்க சரி இந்த கைலாசத்திலே பகவானாகப்பட்ட சிவபெருமான் அழைத்து வர சொன்ன 7 தொண்டுகளை செய்யக்கூடிய அழகு உள்ள நந்தீசன் என்று சொன்னார். அந்த வார்த்தை காதல் கேட்ட உடனே சுவாமி நீங்கள் விண்ணுலகம் மண்ணுலகம் எங்க வேணாலும் போயிடலாம். அழகுள்ளை நந்தீசன் பார்த்தார். திரு துளசிமணியை கொடுக்க அதை கண்ணத்திலே ஒதுக்கும் போது 2 ரெக்கைகள் உடைக்கும் போது ஆதி கைலாசம் எப்படி வந்து வருவார் என்று கேட்டால் இந்த கைலாசத்திற்கு பகவானை பார்க்க என்னாதி நல்ல கைலாசத்தில் ஆதி நல்ல கைலாசத்தில் பகவானை தான் பார்ப்பதற்கு நாடோமிட்டு நகரமிட்டு ஊரோமிட்டு உலகமிட்டு மாணிக்க கைலாசத்தில் மாணிக்க அரக்கனவர் வந்து தானம் சொல்லி வணங்கி நமஸ்கரித்தார். சுத்தி வந்து ஆதனை அடிபணித்தார். சுத்தி வந்து ஆண்டவரை அடிபணி பகவானே வழங்க வேண்டும் சிவபெருமான் அழைத்துக் கொண்டு வரோம் வேகம் என்று தானும் கேட்க சிறியவரோ
கடுகுலையும் சிறியவரும் பகவானை கொடுக்க வேண்டும் ஆயத்திலோ சிறியவரும் ஆயத்திலோ கடுகனை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே பகவானே ஈஸ்வரனே இறையோனே எடுத்துக் கொண்டு எல்லையும் சிறியவரும் ஈஸ்வரனை கொடுக்க கடுகளையும் சிறியவரும் ஆண்டவனை எனக்கு தர வேண்டும் ஆக்களையும் சிறியவரும் இந்த பகவானை கொடுக்க வேண்டும் பகவானை எனக்கு நீங்க கொடுக்க வேண்டும் அப்பதான் பகவானாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார் என்ன சொல்றாரு எள்ளு சீரகம் மிளகு என்று சொல்லுதிய உனக்கு என்ன வர வேணுமோ பகவான் தயங்காம கேள்வி சொன்னாரு உடனே பார்த்தார் பகவானாகப்பட்ட சிவபெருமானிடத்தில் என் வரத்தை சொல்ல வேண்டுமானா சொல்ல வேண்டுமே அருகில் யாரு இருக்கா யாருன்னு இருக்கா என் பக்கத்துல அம்மா பாரதி இருக்காங்க அம்மா பக்கத்துல